மனிதர்களிடம் நெருக்கடியான மனநிலைங்கிறது இல்லாமல் செய்துவிட்டது. இந்த சோறு இதெல்லாம் சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படின்னா, அரிசி, கேழ்வரகு, கோதுமை, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய், அப்புறம் உப்பு கலந்து சமைக்கப்படுகிற இந்த உணவுகள் இருக்குல்ல, இது ஒரு செயற்கையான உணவுகள். இந்த உணவுகள் என்ன செய்கிறது என்றால், மனிதர்களிடம் ஒரு நெருக்கடியான மனநிலையை இல்லாமல் செய்து விடுகிறது. நெருக்கடியான மனநிலைன்னா என்ன அப்படின்னா, இப்போ நாளைக்கு புயல் வருது அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒரு பதட்டம் இருக்குல்ல, ஒரு நெருக்கடி இருக்குல்ல, ஒரு பயம் இருக்குல்ல. நாளைக்கு புயல் வரப்போகுது அப்படின்னா இன்றைக்கி எல்லா உணவுகளையும் சேர்த்து வைப்பீங்க, அல்லது பாதுகாப்பான இடத்துக்கு நீங்கள் போவீங்க. இது பள்ளமான பகுதி அப்படின்னு சொல்லி அதெல்லாம் எதனால் வருது? நாளைக்கு நடக்க போகிறது தெரியும் போது, நாளைக்கு நடக்கிறது நம்ம இன்றைக்கே தெரியும் போது நமக்குள்ளே ஒரு நெருக்கடி வருது, ஒரு பயம் வருது. அப்போ இன்றைக்கி மனிதர்கள்லாம் அந்த மாதிரி நெருக்கடியான மனநிலையில் இருக்கிறார்களா? அப்படி இருக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு நீ என்கிட்ட கேட்கலாம். அப்படி நெருக்கடியான மனநிலையில் இருக்க வேண்டிய அவசியம் என்ன? நாளைக்கு என்ன புயலாக வரப்போகுது அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். 2040 இந்த இயந்திர அறிவியலும் செயலிழக்க போகுது. 2040 அதை யாராலும் தடுக்க முடியாது. அதை நீ எந்த வித அப்போ செயலிழக்க போகுது. இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை வரப்போகுது 2040 அப்புறம். அது நல்ல விஷயந்தான். அதனால் அதை தடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. நல்ல வேளை ஒரு விடிவு காலம் வந்துடுச்சு. ஆனால் அப்போ அந்த எதிர்காலத்தை, இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையை எதிர்கொள்வதற்கான அதை பற்றின சிந்தனையாவது நமக்கு இருக்கா? நாம் என்ன நினைக்கிறோன்னா, இப்போ இருக்கிற உலகம் எப்போதுமே இருக்கும்னு நினச்சிட்டு இருக்கிறோம். இப்போ இருக்கிற இந்த இயந்திர அறிவியல் உலகம், இயந்திர அறிவியல் தொழில்நுட்பம் எப்போவுமே இருக்கும். மனிதர்கள் இப்படி தான், பிரபஞ்சம் அங்கே இங்கே போயிடுவாங்க, வேற்றுக்கிரகங்களுக்கு குடிபெயர்ந்துருவாங்க. மனிதரோட இப்போதைய நோக்கம் என்ன தெரியுமா? வேற்றுக்கிரகங்களுக்கு போயிடுவாங்க. எப்படி ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகிறாங்களோ, அதுபோல் மனிதர்கள் ஒரு கிரகத்திலேருந்து இன்னொரு கிரகத்துக்கு போயிட்டே இருப்பாங்க. மனிதர்கள் வாழுகிற கிரகங்கள் எங்கெல்லாம் இருக்கோ அப்படி கண்டுபிடிச்சி அந்தந்த கிரகங்களுக்கு குடிபெயர்ந்து போயிடுவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக தான் எங்கேயாவது உயிர்கள் வாழ முடியுமான்னு ஏன் தேடுறாங்க? அது குடிபெயர்றதுக்கு தான். அங்கேருந்து எதையாவது எடுத்துகிட்டு வர்றது, தனிமங்கள் எதாவது கிடைக்குதா அதுவும் எடுத்துகிட்டு வருவாங்க. அப்புறம் அங்கேருந்து இந்த நாட்டில், இந்த கிரகத்திலேருந்து, பூமியிலேருந்து அந்த கிரகங்களுக்கு குடி போயிடலாம் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் இந்த பிரபஞ்சத்தில் கிரகங்களில் எங்கே உயிர்கள் வாழ்வதற்கான ஏற்ற சூழல் இருக்குது என்று தேடிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் மனித வாழ்க்கையாக இருக்கும். இப்படி பிரபஞ்சம் முழுதும் பரவிடுவாங்க. அப்புறம் பூமியிலேருந்து இப்போ ஏதாவது ஒரு கிரகத்தில் உயிர்கள் வாழ்கிறது அப்படின்னா இவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா, பூமியிலேருந்து அங்கே போகிறதுக்கு போக்குவரத்து வசதி ஏற்பாடு பண்ணிடுவாங்க. எப்படி சென்னையிலேருந்து அமெரிக்காவுக்கு ஃப்ளைட் இருக்கோ அது மாதிரி பூமியிலேருந்து ஏதாவது வேற்று கிரகத்தில், இப்போ வியாழன்கோளில் உதாரணத்துக்கு சொல்கிறேன், வியாழன்கோளில் தான் மனிதர்கள் வாழ்வதற்கு ஏற்ற சூழல் அங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ பூமி டு வியாழன்கோள்னு பிளைன் விட்டுறலாம். பிளைன் மாதிரி வேறு எதையா விட்டுறலாம், செயற்கைக்கோளை விட்டுறலாம். விட்டு இங்கேருந்து அங்கே போகிறதும், அங்கேருந்து இங்கே வர்றதும், செட்டில் ஆக போகிறேன், வியாழனில் செட்டில் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னு சொல்லுகிற காலம் வரும். இதுதான் மனிதர்களின் எதிர்காலம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. மனிதர்களுடைய யூகம் என்னென்னா இப்படித்தான் இருக்கும்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. மனிதர்கள் கிரகங்களுக்கு கூடிய, எப்படி நாடுகளுக்கு நம்ம அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகிறோம், இங்கேருந்து அமெரிக்காவுக்கு போனோம். எப்படி மனித இனம் ஒரு இடத்துல தான் தமிழ்நாட்டில் தான் மனித இனம் தோன்றியது. அப்போ இங்கேருந்து உலகம் முழுக்க பரவிதில்லை, பூமி முழுவதும் பரவினார்கள். அதுபோல் பூமியில் அப்போ மனிதர்கள் பூமியில் இருக்கிறார்கள். இப்போ வேற்று கிரகங்களுக்கு பரவுவார்கள். எங்கெல்லாம் உயிர்கள் வாழ முடியுமோ அங்கெல்லாம் போயிடுவாங்க. அப்போ அதற்கான வேலையை தான் நம்ம செய்யணும். அதற்கான வேலையை தான் இந்த விஞ்ஞானிகளாகிய நாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த விஞ்ஞானிகள் எல்லாம் அந்த வேலையை தான் பார்த்துட்டு இருக்காங்க. வேற்றுக்கிரகங்களுக்கு மனிதர்களை எப்படி குடியமர்த்துவது, அப்புறம் போக்குவரத்து வசதிகளை ஏற்படுத்தணும். வேற்றுக்கிரகங்களுக்கு போயிட்டு வருகிற அந்த போக்குவரத்து வசதி இன்னும் வேகமாக போயிட்டு வரணும். ஒரு மணி நேரத்தில் எப்படி ஒரு மணி நேரத்தில் இங்கேருந்து சென்னையிலேருந்து டெல்லிக்கு போகிறாங்களோ அது மாதிரி ரொம்ப குயிக்காக போகணும். மணிக்கணக்காக, நாள் கணக்காக வியாழன் கிரகத்துக்கு போயிட்டு வர்றதுலாம் ரொம்ப கஷ்டம். ஒரு நாள்லேயே போயிட்டு வர்றதுக்கு அதிநவீன வேகம். அதுக்கான ஆராய்ச்சியில் தான் இந்த விஞ்ஞானிகள் ஈடுபட்டுருக்காங்க. இப்படி தப்பாக கணக்கு போட்டுட்ருக்காங்க. எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியாமலே இந்த இயந்திர அறிவியல் உலகமே செயலிழக்க போகுது. ஏன்னா மனிதனுடைய நோக்கம் அது கிடையாது. வேற்றுக்கிரகங்களுக்கு குடியேறுவது, பிரபஞ்சம் முழுதும் மனிதர்கள் பரவுவது, இப்படி பல கோள்கள் இருக்குது. ஒரு கட்டத்தில் உயிர்கள் வாழ்வதற்கு ஏற்ற சூழல் பிரபஞ்சத்தில் ஏராளமான கோள்களில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் அங்கெல்லாம் போயிடலாம். இப்படி பிரபஞ்சம் முழுதும் பரவிடுவாங்க. அங்கேருந்து அங்கே ஒரு தொழில்நுட்ப வசதி, அங்கே ஒரு ஸ்கூலை கட்டணும். பிரபஞ்சத்தில் வியாழன்கோள், இப்போ உதாரணத்துக்கு வியாழன்கோள் மாதிரி ஏதாவது தோழன்கோள்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. தோழன்கோளில் போயிட்டு அங்கே உயிர்கள் வாழ்வதற்கான ஏற்ற சூழல் இருக்குது. அப்போ அங்கே போய் ஒரு ஸ்கூலை கட்டு, அங்கே பள்ளிக்கூடத்தை ஏற்பட்டு மனிதர்கள் அங்கே குடியமர்த்து வீடுகளை கட்டி கொடுங்க, மனிதர்கள் அங்கே இருக்கட்டும், அந்த கிரகத்தில் உங்கள் இனத்தை நீங்கள் பெருக்குங்கள்
அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் நடக்கும், அதுக்கான போக்குவரத்து வசதி, அப்புறம் அங்கே வந்து இது மாதிரி பூமியில் என்ன பண்ணணுமோ அதெல்லாம் அங்கே பண்ணணும், ரோடை போடணும், அங்கே காரெல்லாம் உருவாக்கணும், அங்கே இருக்கிற இரும்பு எல்லாத்தையும் எடுத்து காரில் இப்படி செய்யணும். இதுதான் மனிதர்களுடைய திட்டமாக இருக்கிறது. இதுதான் மனிதர்களின் எதிர்காலத்தை பற்றிய யூகமாக இருக்கிறது. அப்போ அது சார்ந்த ஒரு நெருக்கடி தான் மனிதர்கள்ட்ட இருக்குது. அது சார்ந்த ஒரு நெருக்கடியான மனநிலை, அது சார்ந்த ஒரு பயம். அதனால தான் இன்றைக்கி படிக்க வைக்கிறது, இன்ஜினியரிங், டாக்டர், இந்த மாதிரி படிக்க வைக்கிறதெல்லாம் ஏன் பண்ணுறாங்க? இதுதான் எதிர்காலம்னு நினச்சிட்டு இருக்காங்க, இப்படி தான் இருக்கும்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மை அப்படி கிடையாது. நீ எதிர்பார்க்குற மாதிரி இல்லை. நான் சொல்கிறேன், மனிதர்களால் எதிர்காலத்தில் தற்போதுள்ள இயந்திர அறிவியலும் செயலிழக்க போது மனிதர்களால் இந்த இயந்திர அறிவியல் தொழில்நுட்பத்தை கற்றுக்க முடியாத எளிமையாக வாழ்வார்கள். ஏன்னா மனிதனுடைய நோக்கம் அது கிடையாது. வேற்றுக்கிரகங்களுக்கு போய் குடியேறது கிடையாது. மகிழ்ச்சியாக வாழ்வது தான், பாதுகாப்பாக வாழ்வது தான் மனிதனுடைய நோக்கம். நீங்கள் நினைக்கிற மாதிரி வேற்றுக்கிரகங்களுக்கு மனிதர்கள் குடிபெயர்ந்து கொண்டே போய் கொண்டிருப்பார்கள், பிரபஞ்சம் முழுவதும் மனிதர்கள் பரவிக்கொண்டே இருப்பார்கள் என்பதுதான் மனிதர்களின் லட்சியமாக இருந்தால் அது ஆபத்தானது, அது பாதுகாப்பற்றது, அதில் மகிழ்ச்சியாக இருக்காது. அதுக்காக நீ வந்து உன் வாழ்க்கையை தியாகம் பண்ணியாகணும். அதுதான் மனிதர்கள் லட்சியம்னா அந்த லட்சியத்தில் மகிழ்ச்சி இல்லைல்ல, காதல் இல்லை, நட்பு இல்லை, எல்லாத்தையும் தியாகம் பண்ணாதான் நீ ஒரு விஞ்ஞானியாக முடியும். அல்லது வேற்றுக்கிரகங்களுக்கெல்லாம் குடியேறணும்னா அது அதிநவீன தொழில்நுட்பம் தேவை. அந்த தொழில்நுட்பத்தை நாம் கற்பதற்கும் பழகுவதற்கும் அதை பயன்படுத்துவதற்கும் நமக்கு ஒரு தியாகம் தேவை. எல்லாவற்றையும் தியாகம் செய்யணும். காதல், நட்பு எல்லாவற்றையும் தியாகம் செய்யணும். அப்போ அந்த தியாகத்தினால என்ன, கடைசியில் நோய் வந்துடும். ஏன்னா வந்து இந்த மாதிரி ஆராய்ச்சின்னு போகும்போது உன்னால் உணவில் கட்டுப்பாடோடு இருக்க முடியாது. நோய்களை தருகிற உணவில் தான் நீ சாப்பிடுவ. அரிசி, கேழ்வரகு, கோதுமை இதெல்லாம் இது சாப்பிடுவேன், இதை தான் சாப்பிட்டாகணும். ஏன்னா அளவுக்கு அதிகமான வலிமை தேவை. நீ பண்ணுற உன்னுடைய நோக்கம் வேற்றுக்கிரகங்களுக்கு மனிதர்கள் குடியேறுவது தான் அப்படிங்கிறது தான் உன்னுடைய நோக்கமாக இருந்தால் அதற்கு அளவுக்கு அதிகமான வலிமை தேவை. அந்த வலிமையை பெறுவதற்காக நீ நல்லா வந்து அளவுக்கு அதிகமான வலிமை பெறுவதற்காக அரிசி, கோதுமை உணவுகளை சாப்பிடணும், மாமிச உணவுகளை சாப்பிடணும். அப்போ தான் அளவுக்கு அதிகமான வலிமை வரும். இது ஒரு செயற்கையான உணவு என்பதால் செயற்கையான ஆசை, வேற்றுக்கிரகங்களுக்கு தான் போய் குடியேறணும் அப்படிங்கிறது ஒரு செயற்கையான ஆசை. ஒரு ஆடு வந்து நினைக்குது என்னென்னா, ஆடுகள்லாம் நினைக்குது வேற்றுக்கிரகங்களுக்கு தான் நாம் குடியேறணும்னு. ஆடுகள்லாம் நினச்சா எவ்வளோ கேலி கூத்தாக இருக்கும். ஒரு மாடுகள்லாம் நினைக்குது, மாடுகளுடைய லட்சியம்லாம் வேற்றுக்கிரகங்களுக்கு போகிறது தான். இந்த மாடு இனத்தை வேற்றுக்கிரகங்கள் முழுவதும் பரப்புவது தான். எங்கெல்லாம் உயிர்கள் வாழ்வதற்கு ஏற்ற சூழல் இருக்கோ அங்கெல்லாம் மாடுகளை குடியமர்த்துவது தான் அப்படின்னு மாடு நினச்சா எப்படி இருக்கும்? அதுபோல தான் மனிதர்களுடைய நினைப்போம். ரொம்ப நகைச்சுவைக்குரியதாக இருக்குது. அப்போ அந்த லட்சியம்லாம் ஒருவேளை எளிதாக இருந்தால், வேற்றுக்கிரகங்களுக்கு போகிறது ரொம்ப எளிதாக இருந்தால் பரவாயில்ல, அது ரொம்ப பாதுகாப்பானதாக இருந்தால் பரவாயில்ல, அப்படி போய் அங்கே மகிழ்ச்சியாக வாழ்வாங்க அப்படின்னா பரவாயில்ல. நீ அதுக்காக மிகப்பெரிய ஆராய்ச்சி பண்ணணும். உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் தியாகம் பண்ணணும். நட்பு, காதல், விளையாட்டு, ஆடல், பாடல் எல்லாத்தையும் தியாகம் பண்ணணும். ஆரோக்கியம் எல்லாத்தையும் தியாகம் பண்ணணும். தியாகம் பண்ணால் தான் அப்படி ஒரு லட்சியத்தை நீ சாத்தியப்படுத்த முடியும். ஆனால் மனிதர்களுடைய லட்சியம் என்ன? மனிதர்கள் எதனால் மனிதர்கள் ஆனாங்க? பாதுகாப்பாக வாழணும். அந்த காடுகளில் சிங்கம், புலி, கரடிகள்கிட்ட கடிபட்டு அவைகளுக்கு உணவாகி கொடூரமாக சாகக்கூடாது, அதுலேருந்து நாம் பாதுகாக்கணும், நம்ம உறவுகளை பாதுகாக்கணும் அப்படிங்கிற மரண பயத்தில் தான் அவர்களுக்கு மனம் என்கிற நோய் வந்தது. அந்த மனம் என்கிற நோய் தான் மனிதர்களாக நாம் மாறியதுக்கு காரணம். நாம் இன்றைக்கு குரங்கு தான். குரங்கு முதல்ல விலங்காக இருந்தது, விலங்குகளுக்கு மனம் என்கிற நோய் வந்தது. அந்த மனம் என்கிற நோய் தான் அதே குரங்குகள் இப்பொழுது விலங்கு நிலையிலிருந்து மனித நிலைக்கு மாறி இருக்கிறது, மனித தோற்றத்திற்கு மாறி இருக்கிறது. மனிதர்கள் அத்தனை மனம் எனும் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள், மன நோயாளிகள், மனம் என்கிற நோயால் பாதிக்கப்பட்டவர்கள். மனம் என்பது நோய் என்பதால் அப்போ மனிதர்கள் அனைவருமே மனம் என்கிற நோயால் பாதிக்கப்பட்ட மனநோயாளிகள். அப்போ மனநோயாளிக்கு எதனால் மனநோய்? பாதுகாப்பாக வாழணும், அந்த மரண பயம்தான். காடுகளில் வாழ்ந்தால் உங்களுக்கு எவ்வளோ அபாயம் இருக்குது, அச்சுறுத்தல் இருக்குது, அழிவுகள் இருக்குது. வீடியோவில் பாருங்கள், காடுகளில் ஒவ்வொரு மிருகங்களும் எப்படி இந்த ஆடு மாடுகளையும் மான்களையும் வேட்டையாடுது பாருங்கள். யானையவே வேட்டையாடுது. அங்கே அவ்வளோ பயம் இருக்குது. அதை பார்த்து பயந்து போய் தான் நமக்கு மனம்ங்கிற நோயே வந்துருச்சு மரண பயத்தில். நம்முடைய நோக்கம் வந்து வேற்றுக்கிரகங்களுக்கு குடியேறதில்லை, இந்த பூமியில் பாதுகாப்பாக வாழணும், அதுதான் நம்முடைய நோக்கம். இந்த பூமியில் மரண பயம் இல்லாமல் வாழ வேண்டும். இந்த பூமி மனிதர்களுக்காகத்தான். அப்போ அது நம்மளால் முடியும். அப்போ எந்த ஒரு உயிரினத்தாலையும் அது வந்து தப்பு கிடையாது. தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு எல்லா உயிரினத்துக்கும் உரிமை இருக்குது. இயற்கையில் அதுக்கு இடம் இருக்குது. எல்லா உயிர்களுக்கும் தான் இந்த பூமி அப்படிலாம் கிடையாது. எல்லா உயிர்களுக்கும் அது அவங்கவுங்க சாமர்த்தியம் படி உன்னுடைய பாதுகாப்பை நீ இந்த பூமியில் உன்னை பாதுகாத்து கொள்வதற்கு உனக்கு உரிமை இருக்கிறது. அப்போ அதற்கான வழியை தான் நம்ம தேடிக்கிறோம். நம்ம உணவுக்காக வேட்டையாடினா தான், பிற உயிரினங்களை வேட்டையாடினா தான் தப்பு. நம்முடைய பாதுகாப்புக்காக தான்
நமக்கு இடையூறாக இருக்கிற பிற உயிரினங்களை நம்ம வேட்டையாடுறோம். அதனால் வந்து தப்பு கிடையாது. அதனால் மனிதர்கள் தவறான யூகங்களை அடிப்படையாக கொண்டு அது சார்ந்த ஒரு நெருக்கடி, மனிதர்கள் எதிர்காலத்தில் இந்த மாதிரி வேற்றுக்கிரகங்களுக்கு போய் தான் குடியேறுவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதற்கு நாம் தயாராக வேண்டும், அதற்கு பயங்கரமாக படிக்கணும், பயங்கர நாலேஜ், இதெல்லாம் பயங்கரம் வேணும் அப்படின்னு சொல்லி பள்ளிக்கூடம், கல்லூரி, ஆங்கில வழி பள்ளி அப்படி இப்படின்னு சொல்லி இன்றைக்கி பிள்ளைகளை கூட வந்து நீ விளையாடாத, நட்பு அதெல்லாம் வேண்டாம், காதல்லாம் வேண்டாம், எதிர்காலத்தில் மனிதர்கள் கிரகங்களுக்கு குடியேறுவாங்க, வேற்று கிரகங்களுக்கு போகிறாங்க, அப்போது என்னால் உன்னை இன்ஜினியரிங் படிக்க முடிஞ்சது, நீ உன் காலத்தில் உன் பிள்ளைகளை நீ பயங்கர விஞ்ஞானிக்கு படிக்கணும், தொழில்நுட்பம்லாம் பயங்கரமாக வளர்ந்துடும், அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும், அதனால் காதல் நட்பு வேண்டவே வேண்டாம், ஊர் சுத்தாத, படிப்பு 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 அப்படி எல்லாத்தையும் தியாகம் பண்ணிவிட்டு இருந்தால் தான் நீ வேற்றுக்கிறவங்களுக்கு குடிபெயர்வதற்கான அந்த லட்சியத்தை நீ அடைய முடியும் அப்படின்னு தப்பாக நினச்சிட்டு இருக்காங்க. அது சார்ந்த ஒரு நெருக்கடி மனிதர்கள்ட்ட இருக்குது. எதிர்காலம் இப்படி தான் இருக்கும், அப்போ இப்போவே அலர்ட் ஆகிடணும், எல்லா நிலத்தையும் வாங்கி போடு, எல்லாம் பேங்கில் நிறைய சேர்த்து வை, 7 தலைமுறைக்கு பணம் தான் அப்படி இப்படின்னு தப்பான ஒரு கற்பனை. இதை கற்பனை உலகத்தில் இருக்காங்க மனிதர்கள், கற்பனையில் வாழ்ந்துட்டு இருக்காங்க, எதிர்காலத்தை பற்றினா தப்பான கற்பனையில். ஆனால் உண்மையில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எதிர்காலத்தில் இன்னும் 2040 இந்த இயந்திர அறிவுலாம் செயலிழந்துடும், இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை வந்துடும், இதுதான் நிஜம். ஆனால் மனிதர்கள் என்ன நினப்பில் இருக்காங்க, 2040 2050 இனிமேல் ஏஐ டெக்னாலஜி அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாமே போர் அடிச்சிடும். ஏஐ டெக்னாலஜி வரும், ஆனால் போர் அடிச்சிடும். இந்த செல்ஃபோன் நமக்கு போர் அடிக்கலையா, மொபைல் இந்த டிவி நமக்கு போர் அடிக்கலையா, இந்த சினிமா நம்மளுக்கு போர் அடிக்கலையா, சினிமாவை வெறிபிடித்து பார்த்த அந்த மனிதர்கள் இன்று சினிமாவை அலட்சியப்படுத்துகிறார்கள். இன்றைக்கி நோய் நமக்கு வந்து பாருங்கள், நோய்களை தருகிற அரிசி உணவு சோறுலாம் நமக்கு அதிசயமாக தெரிஞ்சது, இன்றைக்கி அதை சாப்பிடக்கூடாது, அதை பார்த்தா பயப்படுறது இல்லையா. அதுபோல் தான் இந்த இயந்திர அறிவியல் தொழில்நுட்பம் என்பது நமக்கு அதிசயமாக தெரிந்தது கடந்த காலத்தில், அதனால் நம்ம தீவிரமாக உழைச்சோம். இன்றைக்கி நமக்கு அதை பார்த்தாலே பயமாக இருக்குது, இந்த உலகத்தை பார்த்தாலே பயமாக இருக்குது, உயிரோடு வாழணும் அதுதான் ஏன் முக்கியம் அப்படின்னு வருதில்ல. அப்போ பாதுகாப்பாக வாழ்கிறது தான் மனிதர்களுடைய நோக்கம். அதனால தான் நமக்கு மனமன் நோய் வந்தது, மனிதர்களாக நம்ம மாறணும், நம்ம இன்றைக்கி குரங்குகள் தான். அப்போ பாதுகாப்பாக வாழ்வதற்கு இந்த இயந்திர அறிவியல் உலகம் நமக்கு வாய்ப்பு இருக்குதா, இந்த இயந்திர அறிவு மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு வாய்ப்பு இருக்கா, இல்லை. இது அடிமைத்தனத்தால் உருவான உலகம். அடிமைத்தனம் தான் இங்கே இருக்கிற மனிதர்களிடம் இருக்கும், அதை மீறுறது ரொம்ப கஷ்டம், சுதந்திரமாக வாழ்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் 2040 அப்புறம் வரப்போகிற ஒரு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை, அதை நினச்சி உங்களுக்கு ஏதாவது நெருக்கடி இருக்கா, அப்படியா 2040 இது வரப்போதா, இப்போ எனக்கு இருக்குது உங்களுக்கு ஏன் இல்லை, நான் இவ்வளோ பேசுகிறேன், எனக்கு அந்த நெருக்கடி இருக்கிறதுனால தான் நான் பேசுகிறேன், எனக்குள்ளே அந்த நெருக்கடி இருக்குது, நான் அதை உணர்கிறேன். அதனால தான் நான் வந்து 2040 அப்புறம் வரப்போகிற அந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையை பற்றின அதில் அது ஏற்படுத்துகிற ஒரு பயம், அதனால தான் நான் உங்ககிட்ட பேசுகிறேன். ஏன்னா நீங்கள் இப்போ இருக்கிற காங்கிரீட் கட்டடம் எல்லாத்தையும் விட்டுட்டு போகணும், ஒரு புதிய உலகத்தை உருவாக்கணும். இப்போ இருக்கிற மாதிரியே 2040 அப்புறம் எல்லாரும் விவசாயம் தான் பார்ப்பாங்க. இப்போ நீங்கள் காங்கிரீட் கட்டடத்தில் வசிக்கிறீங்க, உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு விவசாய நிலம் இருக்குதா, எல்லாம் வீடு தான் இருக்குது, காங்கிரீட் வீடுகள் தான் இருக்குது. அப்போ விவசாய நிலம் எங்கே இருக்கோ அது சமவெளிகளை நோக்கி நம்ம ஓடணும். இன்றைக்கி இருக்க தொழிற்சாலைகள், போக்குவரத்து வாகனங்கள் எதுவுமே எல்லாமே செயலிழந்து போயிடும். மின்சாரம் உற்பத்தி, பள்ளிக்கூடங்கள் எல்லாம் செயலிழந்துடும். பள்ளிக்கூடம் தேவையில்லை இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்கு. மகிழ்ச்சியாக வாழ போகிறோம், உணவு கட்டுப்பாடு தேவை, அதுக்கு உணவு கட்டுப்பாடு தேவை, உடம்புல ஆரோக்கியம் தேவை, அதுக்கு உணவு கட்டுப்பாடு தேவை. எதிர்காலத்தில் நம்ம மகிழ்ச்சியாக வாழ்கிறது தான் நம்முடைய லட்சியம். அப்படின்னா அதற்கு என்ன தேவை, உணவு கட்டுப்பாடு தேவை. உணவில் கட்டுப்பாடாக இருந்தால் தான் உடம்புல நோய் இல்லாமல் இருக்க முடியும், ஆரோக்கியமாக வாழ்ந்தால் தான் மகிழ்ச்சியாக வாழ முடியும். அப்போ எதிர்காலத்தில் மூட நம்பிக்கையில் இருக்காது, பள்ளிக்கூடம் இருக்காதுங்கிறியே, இப்போ கல்லூரி இருக்காது, புத்தகங்கள் இருக்காது, மின்சாரம் இருக்காதுங்கிறியே, அப்புறம் மூட நம்பிக்கை வந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன். அதுக்கு தான் அந்த உணவு கட்டுப்பாடு தான் உன்னை அறிவுடையவர்களாக மாற்றும். நீ இன்றைக்கி இருக்கிற மூட நம்பிக்கைகளுக்கு என்ன காரணம், மூட நம்பிக்கைகளுக்கு என்ன காரணம்னா நீ சாப்பிட்ற சோறு, நோய்களை தருகிற சோறு தான் காரணம். நோய்களை தருகிற கோதுமை, பால், தயிர், மோர், வெண்ணெய், மாமிசம், செயற்கை உணவு, உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்ற இந்த செயற்கை உணவு தான் காரணம். இது மூளையில் ஏற்படுத்துகிற நோய் தான் மூட நம்பிக்கை. மூட நம்பிக்கைங்கிறது ஒரு நோய். அப்போ வந்து நம்ம போய் அதில் வந்து ஏதாவது அந்த மூட நம்பிக்கை ஏற்பட்டு போச்சு இந்த உணவை சாப்பிட்டு, சரி இதிலேருந்து ஏதாவது அறிவை பெறுவதற்கு வழி இருக்கா அப்படின்னா அப்போ தான் அந்த பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க. பள்ளிக்கூடத்துக்கு போய் செயற்கையான அறிவை புகுத்துகிறார்கள் மனிதர்கள், செயற்கையான அறிவை கற்றுக்கொள்கிறார்கள். இயற்கையாகவே நம்மளால் அறிவை பெற முடியும். இந்த உடம்பு எவ்வளோ பெரிய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்குது, மூளை வந்து எவ்வளோ வேலைகளை நிர்வகிச்சுக்கிட்டு இருக்குது. இதயத்தெல்லாம் ஒழுங்காக வேலை செய்ய வைக்கணும், 24 மணி நேரமும் ஒரு 120 வருஷம் நிற்காமல் ஓய்வு இல்லாமல் உழைச்சிக்கிட்டே இருக்குது அந்த மூளை.
அவ்வளோ அந்த மூளைக்கு எவ்வளோ பெரிய அறிவு இருக்கும். அப்படிப்பட்ட மூளைக்கு ஒரு நாம் பேசுவதற்கு ஏற்ற அறிவை தராதா? அதுக்கு போய் பள்ளிக்கூடத்துலலாம் போய் கற்கணுமா என்ன? பள்ளிக்கூடத்தில் போய் படித்து தான் அந்த மூளை தனது வேலையை செய்து கொண்டு இருக்கிறதா? மூளை தனது வேலையை செய்வதற்காக பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு இருக்குதா? கல்லூரிக்கு போச்சா? இதயத்தை எப்படி வேலை செய்ய வைக்கணும்னு அந்த மூளை பள்ளிக்கூடத்துக்கும் கல்லூரிக்கும் போச்சுதா? அதற்கு அந்த அறிவை கொடுத்தது யார்? அந்த மூளையோட கட்டுப்பாட்டில் தான் அந்த வாய் இருக்குது. அந்த மூளையில் தான் அறிவு இருக்குது. அந்த அறிவுக்கும் அந்த வாய்க்கும் தொடர்புபடுத்த வேண்டும். அதற்கு உணவு கட்டுப்பாடு தேவை. எப்படி மாடு உலகத்தில் இருக்க எல்லா மாடும் புல்லை தான் திங்குது. உலகத்தில் இருக்க எல்லா சிங்கமும் மாமிசத்தை தான் சாப்பிடுது. ஆனால் மனிதர்கள் மட்டும் ஏன் எல்லா உணவையும் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார்கள்? உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்றாங்க. எந்த ஒரு உயிரினமும் சாப்பிடாது. இது செயற்கையான உணவு. அதனால தான் நமக்கு மூட நம்பிக்கை என்கிற நோய் ஏற்பட்டது மூளையில். இந்த உணவை சாப்பிட்டதால் தான் சுகர் ஏற்படுது, எல்லா நோயும் ஏற்படுது. புற்றுநோய், ஆஸ்மா, போலியோ எல்லா நோயும் இந்த உணவுகளால் தான், உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளால் தான் ஏற்படுகிறது. கொரோனா எல்லாமே இந்த உணவால் தான். நீ உணவில் கட்டுப்பாட்டோட உனக்கு எந்த நோயும் வராது, எந்த தடுப்பூசியும் தேவையில்லை. அதனால் நமக்கு இருக்கிற நெருக்கடியான ஆக்கப்பூர்வமான நெருக்கடியான மனநிலை என்பது ஒரு நிஜத்தை அடிப்படையாக கொண்டிருக்க வேண்டும், உண்மையை அடிப்படையாக கொண்டிருக்க வேண்டும். எதிர்காலத்தில் இந்த 2040க்கு அப்புறம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை வரப்போகுது. அதற்கு தகுந்தாற் போன்று நாம் இப்போதே தயாராக வேண்டும். ஒரு புதிய உலகத்தை உருவாக்க வேண்டும். அதற்கான வடிவமைப்பு என்னிடம் இருக்கிறது. அந்த வடிவமைப்பை எடுத்துக்கொண்டு அதற்கு இருக்கிற மாதிரி பிளான், அது ஒரு வீட்டுக்கான பிளான் இருக்குல்ல, அது மாதிரி ஒரு ஊருக்கான பிளான். அந்த ஊர் ஒவ்வொரு உலகம் முழுக்க ஊராக அமைக்க வேண்டும். இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஊர், சிறு கிராமம், பெருகிராமம், நகரம், பெருநகரம், மாநகராட்சி, அப்புறம் ஒரு பெரிய சென்னை, இந்த மாதிரி ஒரு யூனிஃபார்ம் இல்லாமல், ஒரு சீருடைத்தன்மை இல்லாமல், சீரான தன்மை இல்லாமல் மனிதர்கள் குடியேறிக்கணும். இதெல்லாம் இல்லாமல் உலகம் முழுக்க ஊராக குடியேற வேண்டும். அதற்கான வடிவமைப்பு ஒரு ஊர் தான் உலகம் முழுக்க இருக்க போகுது. ஒரு ஊரில் 300 கூட்டு குடும்பம் இருக்க போகுது. 300 கூட்டு குடும்பம். அப்போ அதில் 30 தெருக்கள், ஒவ்வொரு தெருவிலையும் 10 கூட்டு குடும்பம். அப்போ 30 தெருக்களில் 300 கூட்டு குடும்பம். இதுதான் ஒரு ஊர். அப்புறம் அடுத்த ஊர், இப்படி அடுத்த ஊர், இப்படி மனிதர்களை குடியமர்த்த வேண்டும். நம்மகிட்ட இயந்திர அறிவியல் தொழில்நுட்பம் இருக்குது. அதை வச்சு நம்ம அதை சாதிக்கணும். அதுவே 2040க்கு அப்புறம் மனிதர்களிடம் அந்த இயந்திர தொழில்நுட்பம் செயலிழந்து போயிடும். ஏன்னா இனிமேல் பிறக்கிற பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு மகிழ்ச்சியாக வாழ்றது, எளிமையாக வாழ்ந்து எப்படி மகிழ்ச்சியாக வாழ்வது என்பதை கற்றுக்கொள்வார்கள். நாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம்? பணம் சம்பாதிச்சாதான், ஆடம்பரமாக வாழ்ந்தால் தான் மகிழ்ச்சியாக வாழ முடியும் நாம் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் இனிமே பிறக்கிற பிள்ளைகள் என்ன சொல்லுவாங்கனாக்கா, எளிமையாக வாழ்ந்தே எங்களால் மகிழ்ச்சியாக வாழ முடியும், எளிமையாக வாழ்ந்தே ஒழுக்கமாக வாழ முடியும், எளிமையாக வாழ்ந்தே ஆரோக்கியமாக வாழ முடியும், எளிமையாக வாழ்ந்தே நாங்கள் காதல், நட்பு இதில் தீவிரம் காட்டிடுவானு. இனிமே பிறக்கிற பிள்ளைகள்லாம் பார்த்தீங்கன்னா காதல், நட்பு, விளையாட்டு, ஆடல், பாடல், உறவுகள், அன்பு, பாசம், உண்மைத்தன்மை, உடல் ஆரோக்கியம், உடல் உறுதி, உடல் அழகு, இதில் எளிமையாக வாழ்ந்தே அவன் தனியாக கவனம் செலுத்திடுவான். நான் பள்ளிக்கூடம்லாம் போய் தான், கல்லூரியெல்லாம் போய் தான், படித்து தான் நான் மகிழ்ச்சியாக வாழ்வோமா? இல்லை காதல் அப்போ தான் எனக்கு ஒரு பொண்ணு கிடைக்குமா? அவன் 18 வயசுலேயே உஷார் பண்ணிடுவான். அப்புறம் அவளை இப்போ ஒரு பொண்ணை உஷார் பண்ணிடுவான், ஒரு பையனை உஷார் பண்ணிடுவாங்க. அவங்க காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டு 20 வயசில் கல்யாணம். அப்புறம் 2 பேரும் தக்க வச்சுக்கணும். இப்போ ஆண் பெண் உறவுகளுக்கெல்லாம் பயங்கர போட்டி இருக்கும், காதல் உறவுகளில் பயங்கர போட்டி இருக்கும். ஒரு கல்யாணம் பண்ணிட்டா முடிஞ்சுதா, அப்புறம் அவங்க பிரியவே மாட்டாங்களா? இப்போ இன்னொருத்தன் இப்போ கல்யாணம் பண்ணால் கூட இன்னொருத்தன் ஒரு பொண்ணை கல்யாணம் வாங்கின ஒரு பொண்ணை உஷார் பண்ணி நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு கூட்டு போயிடுவோம். அப்போ ஒரு பையன் எப்போவும் ஒரு பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். கல்யாணத்துக்கு அப்புறமும் ஒரு பொண்ணு ஒரு பையனை எப்போவும் இம்ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இல்லை அந்த பையனை வேற ஒரு பொண்ணு கூட்டி போயிடுவா. அப்போ இனிமேல் இந்த குடும்ப வாழ்க்கையில் தான் மனிதனுடைய கவனம் இருந்தாகணும். அதுவே நீ பாட்டுக்கு இல்லை நமக்கு இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு, நான் ஆராய்ச்சி கிளம்புறேன், மருத்துவ ஆராய்ச்சி கிளம்புறேன், நீ விஞ்ஞான ஆராய்ச்சி கிளம்பு. அவங்க பாரு, அந்த ஒரு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அவன் இன்ஜினியரிங் ஆராய்ச்சிக்கு புறப்பட்டாங்க, இவர் சட்ட ஆராய்ச்சிக்கு புறப்பட்டார். நமக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, வா, அப்புறம் நைட்டு தான் நான் லேட்டாக தான் வருவேன், அதனால் நீ எப்போ வருவேன்னு தெரில. இப்படியெல்லாம் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்படி தான் வாழ போகிறாங்கன்னு நினைக்காதீங்க. இனிமேல் எல்லாம் காதல் உறவுகளில் ஒரு போட்டி. தனக்கு பிடிச்சவங்க யாராக இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் பிடிச்சிப்பாங்க. கல்யாணம் ஆனாலும் சொல்லி ஒரு பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு, அதனால ஒரு பையன் இனிமேல் எந்த ஆண்களும் அவளை தொந்தரவு பண்ண மாட்டாங்க அப்படிலாம் கிடையாது. ஒரு பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இனிமேல் அந்த பையனை எந்த பொண்ணும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க அப்படின்னு கிடையாது. பிடிச்சி போச்சுன்னா தன் பக்கம் ஈர்த்து அவனை கணவனாக்கிக்கிறதுக்கு, காதலனாக கணவனாக ஆக்கி கொள்வதற்கு ஒரு போட்டி இருக்குது. அப்போ கல்யாணம் ஆன பிறகு மனைவியை தக்க வைக்கணும், கணவனை தக்க வைக்கணும். அதற்காக அவர்கள் மனைவியும் கணவனையும் இம்ப்ரெஸ் பண்ணணும்.
ஒரு கணவன் தன் மனைவிக்கு உதவியாக இருக்கணும், நல்ல சுவாரஸ்யமாக மனித வாழ்க்கையை சுவாரஸ்யம் மிகுந்ததாக மாற்றணும். ஒரு கணவனும் மனைவியும் சேர்ந்து உணவு பற்றாக்குறை இல்லாத ஒரு வாழ்க்கை எதிர்காலத்தில். அப்போ இப்படியெல்லாம் இருக்கும்போது அப்போ இந்த இந்த இயந்திர அறிவியல் உலகத்தை யார் பார்ப்பா? குடும்பத்தில் இப்படி கவனம் போயிடுச்சுன்னா, குழந்தைகளின் கவனம் குடும்பத்தில் திரும்பிவிட்டால், இளைய தலைமுறை இனிமே பிறக்கிறவர்களின் கவனம் குடும்பத்தில், உறவுகளில், காதலில், நட்பில், ஆடல் பாடலில் இப்படி எளிமையாக வாழ்வதில் மூலமே மகிழ்ச்சியை அடைந்து விடலாம் என்பதில் திரும்பிடுச்சுன்னா இந்த உலகத்தை யார் பாதுகாத்துக்கிறது? இந்த இயந்திர அறிவியல் உலகத்தை யார் பாதுகாக்கிறது? புரியுதா நான் இப்போ என்ன சொல்ல வரேன்ட்டு? அப்போ எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய மாற்றம் இதை நீங்கள் இப்போவே பார்க்கலாம். அப்போ நம்ம அப்போ நான் இதை சொல்லியிருக்கேன், இந்த உலகத்தில் இப்படி ஒரு விஷயத்த சொல்லுகிற ஒரு ஆளாக நான் இருக்கிறேன். அப்படி இருக்கும்போது இது உண்மைன்னு உணரும் போது இது ஒரு சின்ன பொறி தான், காட்டுத்தீ மாதிரி பரவி இப்போ இந்த இயந்திர அறிவியல் செயலாளருக்கு போகுது. அடுத்த உலகத்துக்கு நம்ம மாறணும். அதனால் இது சார்ந்த விவாதங்கள் நடத்தணும். இதுக்கு எதிராக இருப்போம் மூட நம்பிக்கையாளர்கள் தான் எதிராக இருப்பார்கள். அவர்களுக்கு தகுந்த பதில் கொடுத்து நீங்கள் போகணும். நாளைக்கு இந்த 2040 வரைக்கும் நீங்கள் மெத்தனமாக இருந்தீங்கன்னா 2040 அப்புறம் இந்த உலகம் செயலிழக்கும் போது எல்லாரும் பதறி அடித்து ஓட ஆரம்பிச்சிருவாங்க. ஏன் அவங்கவுங்களுக்கு தேவையான நிலத்தை தேடி ஓட ஆரம்பிச்சிருவாங்க சமவெளியை நோக்கி. சென்னையில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்க? எதிர்காலத்தில் இந்த உலகம் ஃபெயிலியர் ஆக போகுது, அப்போ என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு தேவையான சமவெளி எதிர்காலத்தில் வாழ போகிறதுக்கான சமவெளி நிலம் எங்கே கிடைக்குதோ அதை தேடி ஓடுவாங்க. ஏன்னா சென்னை ஃபுல்லாக காங்கிரீட் கட்டடம், மதுரை ஃபுல்லாக, திருச்சி ஃபுல்லாக, பம்பாய் ஃபுல்லாக காங்கிரீட் கட்டடம். அப்போ அவங்க எதிர்காலத்தில் விவசாயம் தான் வாழ்க்கை அப்படின்னா வாழ்கிற இப்போ அவங்க வீட்டை சுற்றி பக்கத்தில் விவசாய நிலம் இருக்கணும். எங்கேயோ 2 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு போக முடியாது, தினமும் போயிட்டு வர முடியாது. அப்போ இப்படி ஒரு பதட்டமான சூழ்நிலை எதிர்காலத்தில் வரப்போகுது. அப்போ அந்த பதட்டத்தை நம்ம போக்கணும். எதிர்காலத்தில் வர நிறைய பிரச்சனைகளை தவிர்க்கணும்னா இப்போவே நம்ம என்ன பண்ணணும்னா, என்கிட்ட வடிவமைப்பு இருக்குது, அந்த வரைபடம் இருக்குது. எதிர்காலத்தில் மனிதர்கள் வாழ்வதற்கான அந்த வரைபடம், எதிர்காலத்தில் இயற்கையோடு இணைந்து வாழ்வதற்கான வரைபடம், ஒரு ஊரின் வரைபடம். அதனால் நான் இப்படி சொல்கிறேன்னு சொல்லிட்டு உடனே இவர் ஏதோ பேசுகிறாரு, குதர்க்கமாக பேசுகிறாரு, அப்படி இப்படின்னு பேசுகிறாருன்னு சொல்லி என் மேலே வழக்கெல்லாம் போடாமல் என்ன தான் சொல்ல வரேன்னு முதல்ல காது கொடுத்து கேளுங்க. என்ன தான் சொல்கிறாரு? இங்கே உலகத்தை ஏமாத்துறவங்க, ஊரை ஏமாத்துறவங்க, மதத்தின் பேரால் மக்களை ஏமாத்துறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் கண்டுக்காமல் இருக்கிறாங்களோ அதுபோல் என்னையும் கண்டுக்காமல் இருங்க. கண்டுக்காமல் இருந்தாலே போதும். முதல்ல என்ன பேச விடுங்க. நான் பேசுகிறேன் என்னன்னு முதல்ல நல்லா கேள்வி. எல்லாத்துக்காகத்தான் நான் பேசிகிட்ருக்கேன். யாரும் எனக்கு எதிரி கிடையாது. எல்லாருமே இந்த உலகத்தில் இருக்க எல்லாருடைய நன்மைக்காக பேசிகிட்டு இருக்கேன். அதனால் பேச விட்டால் மட்டும் போதும். மற்றவங்க என்னுடைய பேச்சை கேட்க விட்டால் மட்டும் போதும். எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஏதோ ஒரு பைத்தியம் பேசுதுன்னு கூட நினச்சிக்கோங்க. சும்மா இருந்தால் போதும். அதனால் அந்த நெருக்கடி நமக்கு இருக்கணும். எதிர்காலத்தில் நடக்க போகிற ஒரு மாற்றம். ஏன்னா மிகப்பெரிய பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எதிர்காலத்தில் இந்த மாதிரி மாறும்போது, உலகமே இந்த செயலிழக்கும் போது எவ்வளோ பாருங்கள், இப்போ இருக்கிற வாழ்க்கை எல்லாமே, இந்த உலகம் எல்லாமே பயனற்றது. அப்போ டக்குன்னு நம்ம வேறு மாதிரியான ஒரு விவசாயத்தை அடிப்படையாக கொண்ட உலகத்தில் இருக்க 800 கோடியும் விவசாயம் போகிறாங்க அப்படின்னா அதற்கு தகுந்த மாதிரியே ஒரு வடிவமைப்பு தேவை, ஒரு வாழ்க்கை அமைப்பு, வாழிட அமைப்பு தேவை. அதை நோக்கி நம்ம போயாகணும். அதனால் மெத்தனமாக இருக்காமல், என்னுடைய கருத்துக்களை அலட்சியப்படுத்தாமல் சும்மா காது கொடுத்து கேளுங்க. என்ன தான் சொல்கிறாரு அப்படின்னு கேளுங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு ஏதாவது ஒன்றை புரிய வைக்கும்.